வணக்கம். புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேச வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இன்றும் பரவலாக என்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் மழையை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சாலைகளில் நீர் தேங்கினால் அதனை உடனடியாக வெளியேற்றவும் முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். சென்னை மற்றும் கொல்கத்தா விமான நிலையங்களை தனியாரிடம் ஒப்படைக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவழித்து சென்னை மற்றும் கொல்கத்தா விமான நிலையங்களை நவீனப்படுத்தியுள்ள நிலையில் இந்த விமான நிலையங்களை மத்திய அரசு தனியாருக்கு ஏன் தாரை வார்க்க வேண்டும் என்றும் அவர் வினா எழுப்பியுள்ளார். இலங்கைக்கு போர்க்கப்பல் வழங்க வேண்டும் என்ற கொள்கை முடிவை மத்திய அரசு தவிர்க்க வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காமன்வெல்த் மாநாடு விவகாரத்தில் தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மத்திய அரசு நல்ல முடிவை எடுக்கும் என்றும் கூறினார். காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொள்ளக்கூடாது என்று லோக் ஜன்சக்தி கட்சி தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர், இலங்கையில் வாழும் தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காத வரை காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கக்கூடாது என்று தங்கள் கட்சி வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். இலங்கையில் சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மீனவர்கள் நல பாதுகாப்பு சங்கம் சார்பில் பீட்டர் ராயன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 4 வார காலத்திற்குள் விளக்கம் அளிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். மதுரை மாவட்ட அரசு பள்ளிகளில் காவலாளிகள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் நியமனத்தில் நடைபெற்றுள்ள முறைகேடுகளை விசாரிக்கும் அதிகாரிகள் யார் என்பது குறித்த அறிக்கையை வரும் 17ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி நாகமுத்து முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன், முறைகேடுகள் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை ஆய்வு மேற்கொள்ளும் என தெரிவித்தார். காஞ்சிபுரம் அருகே செய்யாற்றின் கரையோரம் மணல் திருடப்படுவதை தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 30 அடி ஆழத்திற்கும் அதிகமாக மணல் அள்ளுவதால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துவிட்டதாகவும் இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் புகார் கூறியுள்ளனர். ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு 12 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியிருப்பதால் தங்கள் பகுதியிலேயே ரேஷன் கடையை திறக்க வேண்டும் என ஈரோடு மாவட்ட பர்கூர் பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கு பதிலளித்த அந்தியூர் வட்ட வழங்கல் அதிகாரி செல்லையா, நடமாடும் ஊர்தி மூலம் ரேஷன் பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் இருந்து 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கணினி பொருட்கள் கடத்தப்பட்ட வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவொற்றியூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த 4ஆம் தேதி சென்னை துறைமுகத்தில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மடிக்கணினிகள் மற்றும் கணினி உதிரி பாகங்கள் கண்டெய்னர் லாரி மூலம் மாதவரத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது கடத்தப்பட்டது. இதுவரை தமிழக நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள பின்னரும் அங்கங்கே வன்முறைகள் நடந்து வருகின்றன. இதனால் பலி எண்ணிக்கை 44ஆக உயர்ந்துள்ளது. பாக்பத் என்ற பகுதியில் 2 பிரிவினர் பயங்கர ஆயுதங்களுடன் மோதிக்கொண்டனர். கூட்டத்தை கலைக்க சென்ற காவல்துறையினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் காவலர் ஒருவருக்கு மண்டை உடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேசம் முழுவதும் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஆளும் சமாஜ்வாதி கட்சி ஆக்ராவில் அமைதியாக தனது செயற்குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் அமர்நாத் அகர்வால் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் மற்றும் நிவாரண உதவிகளை அளிப்பது யார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை முன்னிறுத்த மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி உள்ளிட்டோர் ஒப்புதல் தராததால் இழுபறி நீடிக்கிறது. அத்வானியை நேற்றிரவு சந்தித்த ராஜ்நாத் சிங் பாரதிய ஜனதாவின் நாடாளுமன்ற குழுவை கூட்டி மோடியை பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுப்பதற்கான ஒப்புதலை கோரியதாக தெரிகிறது. ஆனால் ராஜ்நாத் சிங்கின் இந்த கோரிக்கையை அத்வானி ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது.
பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை அறிவிக்கும் விவகாரத்தில் மூத்த தலைவர் அத்வானி மக்களின் மனப்போக்கை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என பீகார் மாநில பாரதிய ஜனதா தலைவர் சுஷில்குமார் மோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயை பாரதிய ஜனதா கட்சியின் முகம் என அத்வானி வர்ணித்திருப்பதை நினைவு கூர்ந்துள்ள சுஷில்குமார், தற்போது மோடி விவகாரத்திலும் அதே கருத்தை அவர் தெரிவிக்கலாம் என கூறியுள்ளார். மத சார்பற்ற ஜனதாதள கட்சியின் கர்நாடக மாநிலத்தின் புதிய தலைவராக கிருஷ்ணப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாண்டியா, பெங்களூரு மக்களவை தொகுதிகளுக்கு அண்மையில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்விக்கு பொறுப்பேற்று HD குமாரசாமி மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினார். இதனையடுத்து கர்நாடக மாநில முன்னாள் அமைச்சரான கிருஷ்ணப்பா கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தெலங்கானா மாநிலம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சீமாந்திரா பகுதியைச் சேர்ந்த மின்வாரிய ஊழியர்கள் 72 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்ட முடிவை கைவிடுமாறு முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி விடுத்த வேண்டுகோளை நிராகரித்த மின்வாரிய ஊழியர்கள் திட்டமிட்டபடி நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய வரும் நவம்பர் மாதத்திற்குள் விண்கலத்தை செலுத்த இருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. பெங்களூருவில் பேசிய செவ்வாய் கிரக ஆய்வுக்கான திட்டக்குழு இயக்குநர் அருணன், வானிலை நிலவரத்திற்கு ஏற்ப வரும் அக்டோபர் 21ஆம் தேதி முதல் நவம்பர் 19ஆம் தேதிக்குள் விண்கலம் செலுத்தப்படும் என்று தெரிவித்தார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டிற்கு கடைபிடிக்கப்பட்ட விதிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. CBI விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள சுரங்க நிறுவனங்களின் உரிமைகளை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதி RM லோதா அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. டெல்லியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை நீடித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கடந்த 8 மாதங்களில் மட்டும் 1121 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதாக தேசிய குற்றப்பதிவு ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 13 ஆண்டுகளில் இல்லாத அளவு இந்த ஆண்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ரூபாய் நோட்டுகளை மாலையாக அணிவிக்க வேண்டாம் என பொதுமக்களை ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டுள்ள ரிசர்வ் வங்கி, பந்தல்களை அலங்கரிக்கவும் சுவாமி சிலைகளுக்கு மாலையாக அணிவிக்கவும் ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்த வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளது.